டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 8500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் ரூபாய் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அசல் வந்து 8500 கொடுத்துருக்காங்க, எண் வந்து 3 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் வந்து 11,050 கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல இது வந்து தனி வட்டி வீதம்னு சொல்லியிருக்காங்க. சம்லேயே அசலும் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பி. அமௌண்ட் வந்து 11,050 மைனஸ் பிரின்சிபல் வந்து 8,500. இது ரெண்டையும் கழிச்சோன்னா நம்மளுக்கு 2,550 கிடைக்கிது. இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக 2,550 போடுறோம். பிரின்சிபல் 8,500. 3 ஆண்டுகள்னால எண்ணு 3, ஆர் தெரியாது, ஆர் அப்படியே வச்சுக்கலாம், பை 100. இப்போ இந்த 2 ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். அடுத்து ஆர் மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாம் அந்த பக்கம் போச்சுன்னா 2,550 டிவைடட் பை 85 இன்ட்டு 3ன்னு வரும். 85 வந்து நம்ம 5வது வாய்ப்பாடில் அடித்தோன்னா 17ன்னு வருது. அதே மாதிரி மேலே வந்து 510ன்னு வருது. அடுத்து 3வது வாய்ப்பாடில் போட்டோன்னா கீழே ஒரு 3 மேலே 17 3 51, அப்புறம் அந்த ஒரு 0 இருக்கா. இப்போது ஒரு 17 அப்போ 10. ஸோ கரெக்டான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10%.